பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தர்மையான வேலையில நம்முடைய அன்பான நாமத்தை ஏறெடுக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய நாமம் உலகமெங்கும் போற்றத்தக்கதாக நீ உன்னதராக இருக்கிறபடியால் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் உன்னை மகிழ்ப்படுத்த நீ கொடுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாக எங்களை வழிநடத்தி உம்முடைய வார்த்தை எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று அவர்கள் ரட்சிப்பிற்கு ஏதுவான பாதைகளில் செல்ல கற்று அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நீ அப்படியே செய்கிற பரிசுத்த நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். ஜீவத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே ஆத்மீசை சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மீசை சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோ. 10,000களில் சிறந்தோ. ஆமென். இந்த அருமையான வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில் வந்து தன்னுடைய வார்த்தையை கொடுத்து, அவர் அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய வார்த்தை கொடுத்து மீண்டுமாக பரத்துக்கேறி சென்று பரிசுத்த ஆவியானவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லப்பட்ட பிரகடனம், வார்த்தையாகப்பட்ட லா எப்படி இந்த நாட்களில் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கிறது, எந்த மாதிரியான காரியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மாதிரியான காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை சற்று பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தையில முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் நாம் படிக்க போகிறோம். 2 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, அவரை இயேசு கிறிஸ்துவை அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியுமாக ஆண்டவர் நம்மை விளக்கும்படியாக இந்த வார்த்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார். இதே வார்த்தையை ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரியபடி சம்பந்தப்படுத்தி காட்ட சொல்லியிருக்கிறார். கொரிந்தியர் சபைக்கு நாம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம், கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் 10-11 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டார். இது ஆவிக்குரிய வார்த்தைகளாய் இருக்கிறது.
முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளாகிய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த வார்த்தையாக இது இருக்கிறது. இது கொரிந்து பட்டணத்திலேயும் கொலோசை நிருபத்திலேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் முதலாவது இயேசு கிறிஸ்து பூமியில வந்தபோது ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். அந்த அஸ்திவாரம் என்னவென்று நாம் பார்க்க போனால் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இது கிளியரா நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய அஸ்திவாரத்தை தான் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த கட்டப்பட்டதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது ஒரு தியானத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து ஒரு லாவை பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த லா, இந்த பிரகடனம், மகாபெரிய கட்டளை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். 11 சீஷர்களும் பாருங்கள், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு அவரை பார்த்து பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவாகி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது? எந்த இடத்துல சொல்லப்பட்டது? அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சற்று ஆழமாக ஒரு 10-15 நிமிடம் நாம் பொறுமையோடு கூட கேட்டோம் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த 11 சீசர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை இவ்விதமாக இருக்கிறது. இங்கே 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், கிறிஸ்துவர்களாக்குங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அல்ல, நாமத்திலே ஒருமை பற்றி பேசி இருக்கிறார். அந்த ஒருமை சிங்கிள், இந்த சிங்கிள் வேர்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இதை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நாம் யார் என்று அறிந்து கொள்வோம். நாம் முதலில் படித்தோம், இது பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை குறித்து இப்பொழுது பேசுவதற்கு வருங்காலங்களில் ஆண்டவர் சித்தமானால் நம் மத்தியில் ஆண்டவர் பேசுவாராக. இந்த நேரத்துல அவர் சொன்ன காரியத்துல சீசர்கள் உடனே அங்கே சென்று அநேக பிள்ளைகளை சீசராக்கவில்லை, ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும், இது செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை நிறைவேற ஒரு தகுதியான ஒரு காலமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை எப்படி அவர்களால் மாம்சத்தினாலேயா ஆவியினாலே அவர் நடந்தது என்ன, எப்படி நாம் பார்க்க போகிறோம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல
4ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் போனால் அங்கே சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். இது 45ஆம் வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி பாருங்கள், அப்பொழுது வேதத்தினுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனதை சீசனுடைய மனதை அவர் திறந்தார். அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர் எழுந்திருக்க வேண்டியது இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பாருங்கள், பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் தான் அந்த பாவ மன்னிப்பு தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு அங்கேதான் கல்வாரியிலே தன்னுடைய வழியை அங்கே செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதனால எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், பாருங்கள், அந்த மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட வார்த்தை சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பாருங்கள், என் பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எருசலேமில் காத்திருக்க சொன்னார். இப்ப சொன்னது கலிலேயாவில் மலை மேல் இருந்து சொன்னார், மத்தேயு 28:19. ஆனால் இங்கே பார்க்கிறோம், எருசலேமில் போய் நீங்க காத்திருங்கன்னு சொல்றார். நான் போய் உங்களுக்கு பிதாவிடத்திலிருந்து அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த காரியம் என்ன? இது மாம்சத்துக்குரியது அல்ல, இது ஆவிக்குரியது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரத்துக்கு சென்ற பொழுது தன்னைத்தானே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:26 என்ன சொல்கிறது? பிரியமான சகோதரனே, என் நாமத்தினாலே, பாருங்கள், என்னுடைய பெயரினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய ஏற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். போலும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் அந்த இடத்துல கிரியை நடப்பிக்க முடியும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இயேசு வரவில்லை என்றால் ஒரு காரியம் நடக்காது. அதைத்தான் வேதம் திட்டம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள், இயேசு உங்களை மெய்யாகவே விடுதலை கொடுப்பார். இந்த சத்தியம் தான் விடுதலை கொடுக்க முடிய. தம்பிக்கு டிக்ஷனரி பார்த்தோ அல்லது PhD படித்துக் கொண்டோ அல்லது பைபிள் ஸ்டடி படித்துக் கொண்டோ உலக ஞானங்களை குறித்து மக்களை வசைப்படுத்தியோ பரலோகத்துக்கு கொண்டு ஆட்களை சேர்க்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆவியினாலே மக்களை வழிநடத்தினால் மாத்திரமே பரலோகத்துக்கு சென்றடையக்கூடிய வாசல் திறக்கப்படக்கூடும். ஏனென்றால் வழியும் சத்தியமும் அவராக இயேசுவாக இருக்கிறார். அந்த வழி, அந்த சத்தியம், அந்த ஜீவன் என்னென்ன நீ கண்டுபிடிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் ஆணித்தரமாக அல்லது முத்திரை போட்டு இருக்கிற அந்த காரியத்தை தன் சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமான சகோதரனே, சகோதரியை, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே சொல்லப்பட்டது எருசலேம் நகரத்தில் போய் காத்திருங்கள் என்று சொல்லி. எருசலேமில் என்ன நடந்தது? பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும். அங்கேதான் ஞானஸ்தானம் தொடங்க வேண்டும் என்று சொன்னார். உலகம் முழுவதும் சாட்சியாகப்பட்டது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? வந்து என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் சொல்கிறது, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பாருங்கள், எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த மனிதனுக்கு சாட்சி அல்ல, மனிதனுடைய நியாயம் நய வசனிப்பதற்கு சாட்சி அல்ல. தேவனுடைய ஆவியினுடைய வசனம் அங்கே சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் பலனடைய வேண்டும். எருசலேமின் மூலம் எருசலேமிற்கு சாட்சி பெற வேண்டும். உலகம் முழுவதுமாக சாட்சியாக அங்கே செல்ல வேண்டும். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம்.
அந்த காரியம் என்ன? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் ஒரு விஷயம் கூட படிப்போம். உண்மையான வசனத்துக்கு நாம் திரும்ப போகிறோம். உண்மையான சத்தியத்துக்குள்ள நாம் திரும்ப போகிறோம். 16, 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாதபடி தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் பாருங்கள், சத்தியாவிய சுயமாக இருக்கிறதல்ல. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. தாம் சொன்னவைகளையே அப்படியானால் அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அவர் நினைப்பூட்டி உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம யோவான் 14:26 பார்த்தோம். அவருடைய பெயர்ல வருகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அங்கே மாம்சத்திலிருந்து சொன்னதை அப்படியே அவர்களுக்கு போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய பிரிச்சுவல் தேவன் கொடுக்கிற ஒரு சத்தியத்தினுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த வசனத்தை நான் கவனத்துக்குள் வைத்துக் கொண்டு நாம் இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்ப போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப போகிறோம். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்களை படிப்போம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பாருங்கள், இவர்கள் எருசலேமில் காத்திருக்கிறாங்க. 121 தேசத்தார் அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 121 தேசத்தார் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார் எருசலேம் பண்டிகையில. இதோ எருசலேம்ல மேல் வீட்டறையில தன் சீசர்கள் கட்டளையிட்டாரே, அந்த கட்டளையினால தன்னுடைய பிள்ளைகள் 10 நாட்களாக அங்கே காக்கப்பட்டிருக்கிறது. மேல் வீட்டிலே 10வது நாள் பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கிறார். இறங்கின பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 1-2-3 வசனங்களை படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாக ஒரு முழக்கம் உண்டாய் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதுமாக நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினால் போதும். அல்லேலூயா. இப்போ அங்கே ஒரு விசேஷித்த கர்த்தர் சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன் சொல்லி அவரே பரிசுத்த ஆவியானவராக மீண்டும் கீழே தன்னுடைய எருசலேமிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றின உடனே இந்த வார்த்தை அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும் படித்த வசனங்கள் அங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆவிக்குரிய ரீதியாக இங்கே மாறுகிறது. பவுலும் இதைத்தான் பூர்த்தியாக கடைசி நாட்கள் செய்தார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம், பேதுரு முதல் மீதி இருக்கிற அத்தனை சீஷர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதித்தபடியே அவர்கள் செய்கிறார்கள். அந்த மத்தேயு 28:19 சொன்ன வார்த்தைகள் இங்கே முக்கியமாக நிறைவேறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு கருத்துக்களை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். இதை நான் சொல்லிவிட்டு மீண்டும் இந்த வசனத்துக்கு நான் போக நான் விரும்புகிறேன். இப்பொழுது என்னுடைய வீட்டுல என்னுடைய மகனும் மகளும் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார். அவங்கள்ட்ட என் மகனை கூப்பிட்டு இந்த மத்தேயு 28:19 சொல்லப்பட்டபடியே இதோ நான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். என் மகனை கூப்பிட்டு நீ போய் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்குவதற்கு ஃபார்ம் வாங்கி உன்னுடைய பெயரிலும் என்னுடைய பெயரிலும் தங்கச்சி பெயரிலும் ஒரு டிக்கெட் வாங்கி அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நான் சொன்னது உன்னுடைய பெயரிலும் என்னுடைய பெயரிலும் தந்தை பெயரிலும் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்க வேண்டும். என்னுடைய மகன் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல போவதற்கும் ஃபார்ம் வாங்கி அதிலே நான் என்ன சொன்னேன், என்னுடைய பெயரிலும் மகனுடைய பெயரிலும் தங்கை பெயரிலும் என்று சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதிவிட்டார். இது மாம்சத்துக்குரிய கிரியா இருக்கிறது. அப்படி எழுதின உடனே
டிக்கெட் கவுண்டர்ல கொடுக்கும் பொழுது அந்த ஃபார்மை அவர் பார்த்து சிரிக்கிறார். என்னப்பா எழுதியிருக்கிறார் என்று சொல்றார், கேட்கிறார். அப்பொழுது அந்த மகன் சொன்னார், எங்க அப்பா இப்படித்தான் சொல்லிவிட்டார், சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்? உங்க அப்பா பேர்ல ஒரு டிக்கெட்டு, மகன் பேர்ல ஒரு டிக்கெட்டு, உள்ள பேர்ல ஒரு டிக்கெட்டு என்று சொன்னார். அப்ப சொன்ன பொழுது உங்க அப்பா சரியாத்தான் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு புரிந்துக்கூடிய தன்மை குறைவா இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் என்ன? அங்கே அவரை கேட்டார், அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கிற டிக்கெட் கொடுக்கிற நபர் சொன்னார், உங்க அப்பா சொன்னது பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறார், நீயும் பெயரை மென்ஷன் பண்ணாத உங்க அப்பா சொன்னதை அப்படியே எழுதிட்ட, இந்த மாதிரி எழுதினா உனக்கு போகக்கூடிய ஊருக்கு டிக்கெட் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்றால், உங்க அப்பாவுடைய பெயர் இங்க போட்ட பெயர்ல தான் டிக்கெட் கொடுக்க முடியும், வேறு பதவிகளை நீ கொடுத்தாலனால் உனக்கு ஒரு டிக்கெட்டும் கிடைக்காது என்று சொன்ன பிற்பாடு இந்த மகன் தன்னுடைய வேறொரு சீட்டை எடுத்து ஃபார்மை எடுத்து நிரப்பி பெயரை குறிப்பிட்ட பொழுது எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு ட்ரெயின்ல டிக்கெட் கிடைத்தது. இதே போலதான் பரலோகத்துக்கு நாம் போவதற்கு தேவன் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். அந்த தெளிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாமல் நாம பார்த்துக்கு ஏதோ சொல்லிவிட்டா, என்கிட்ட இயேசு சொல்லிவிட்டா, உங்கள்கிட்ட சொல்லிவிட்டா, ஒருத்தர்கிட்ட சொல்ல இயேசு சொன்ன தன்னுடைய அப்போஸ்தலர்கள்கிட்ட அந்த ஆவி யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கள் தான் இதை பிரசனம் பண்ண முடியும். அவருடைய பிரசனத்தின் உணர்ந்தவர்கள் தான் அந்த வார்த்தை பேச முடியும். இயேசுவை கர்த்தர் என்று நீ சொல்லவிட்ட நீ எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்கிறது, இயேசுவை பரிசுத்தாவில நரஞ்சாலை மாத்திரம் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அவன் பயங்கரமான விளைவை சந்திக்க கூடும் என்று இயேசு நியாயாதிபதி வருகிறார். அந்த விளைவை கொடுப்பதற்கு அதற்குள்ளாக மனமாறுவதற்காக மீண்டும் ஒரு எச்சரிப்பு. நோவாவின் காலை திருப்பினதை போல ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும் மகனே, மனம் திரும்பும் மகளே, இது உனக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். வேண்டாம் வெறுப்பாக நான் வேதத்தில் இல்லாததை நான் பேசவில்லை, கட்டுக்கதைகளுக்கு நான் செவி கொடுக்கவன் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். அவர் உங்கள் மனதை தொடுவாராக. இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்களை படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் மூலமாக இங்கே பேசப்பட்டது என்ன? இங்கே பேதுரு மூலமா பேசுகிறார். 14ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 சீசரோடு கூட நின்று அவர்களை நோக்கி, அங்கே கூடியிருக்கிற யூதர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசமாய் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறியாமல் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் வேலையாய் இருக்கிறது என்று சொன்னார். 9ஆம் மணி வேலைங்க. 9 மணிக்கு இது நடக்கிறது. காலை குடித்து போட்டு வெறியாட்டம் ஆடுறதல்ல. இங்கே சொல்லுகிறார், அங்கே மாம்சம் சொன்னதை ஆவிக்கு ரீதியாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இங்கே சொன்னால் நீங்க நினைக்கிறபடி குடிச்சு போட்டு பேசுறது இல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதை கேளுங்கள் என்று சொல்லி அந்த யூத ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யூத ஜனங்கள் எழுத்தின்படி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நீங்க 36ஆம் வசனத்துக்கு திரும்பி வாருங்கள். 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு. ஆகையால் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, நீங்கள் சிலுவையில் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் இந்த நாளில் அறிய கடவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று சொன்னது நிமித்தமாக சிலுவையில் அறிய வேண்டும் என்று கூப்பிட்டீர்கள். ஆனால் இவர் எப்படி இருக்கிறார், எந்த பதவியில் இருக்கிறார், என்ன மாதிரியாக இருக்கிறார் என்று அவருக்கு வெளிப்பாடு வந்தது. உடனே அவர்கள் கேட்டார்கள். கேட்டு என்ன நடந்தது பாருங்கள். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமம் என்ன என்று பேதுரு 11 சீசர்களோடு கூட அந்த வெளிப்பாடு வந்ததுனால அந்த யூதர்கள் 3000 பேர்
இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட காத்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் மீண்டும் 37ஆம் வசனத்துக்கு நாம் படிக்க போகிறோம். இதை அவர்கள் கேட்டபொழுது, இந்த யூதர்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர், இப்பொழுது சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதல் வேண்டும். வசனத்தை பார்த்து வசனத்தை சொல்லுகிறதை, அதை உண்மையான வசனம் தேவ ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படுகிற மனிதனுக்கு ரட்சிப்பு. இங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாருங்கள், இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் எடுத்துக் கொண்டார்கள். அந்த 3000 பேர் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பரலோகத்துக்கு இடம் பிடித்து விட்டார்கள். தேவனுடைய வாசஸ்தலத்துல, தேவனுடைய சிங்காசனத்துக்கு அவர் போயிருக்கிற உங்களுக்கு என்று வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டு மீண்டும் வந்து என்னுடைய அநேக வீடுகள் இருக்கிற அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணப்பட்டு உங்களை கூட்டி செல்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இங்கே நாம் நினைவுறுவோம். அவர் அங்கே இடம் பிடித்து விட்டார்கள். 3000 பேர். 46, 47 சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் பெற்றார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சேர்த்துக் கொண்டு வந்தார். பிரியமானவர்கள், இது எங்கு நடந்தது? எருசலேமில் தான் நடந்தது. அவர் கலிலேயாவில் நடக்கல, எருசலேமில் நடந்தது. மேல் வீட்டு அறையில் நடந்தது. முதலாவது மனம் மாற வேண்டும், இரண்டாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும், மூன்றாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும், நான்காவது பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், ஐந்தாவது பரலோகத்தில் இடம் பிடிக்க வேண்டும். இது எல்லாரும் வேறொரு வழி கொடுக்கப்படவில்லை. இந்த வேதத்துல, பரிசுத்த வேதத்துல எங்கேயுமே மத்தேயு 18:19க்கு இணையான வார்த்தை எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. மாம்சத்தில் யாருமே கொடுத்ததாக வசனம் இல்லை. இயேசு சொன்னதைத்தான் சீசர்கள் செய்தார்கள். இயேசு சொன்னதை நாங்க செய்கிற சீசர்கள் செய்யலை என்று சொன்னால் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ எப்பேற்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நாட்களை நினைத்துப்பா. அந்த நாட்கள் மிக கொடூரமாக வரப்போகிறது. ஜனங்களை தவறான பாதைக்குள் இழுத்துச் செல்லாதீர்கள், பிசினஸ் பண்ணாதீர்கள். தயவு செய்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக முயற்சி பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்றைய நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் சந்தோஷமாக தேவனுடைய வீட்டில் சேர்க்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரின் பிதாவையும் குமாரனையும் கூறு போடுகிறார்கள். அந்த சாப்டரை குறித்து இன்னொரு நாளில் ஆண்டவர் சித்தமானால் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் எப்படி பேசுவோம் என்பதை ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம், நாங்கள் அவைகள் ஆவிக்குரியபடி ஆவிக்குரியவர்களால் சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம் என்ற வார்த்தையை நாம் படிக்கப் போகிறோம். அவைகளை நாங்கள் 13ஆம் வசனம் சொல்கிறது, 2ஆம் அதிகாரம் 1:2-13 சொல்கிறது, அவைகளை நாங்கள் மனுஷன் ஒரு போதனை செய்கிறான். அந்த வார்த்தை மனுஷனுடைய ஞானத்தில் போதிக்கிற வார்த்தை அல்ல, வார்த்தைகளினாலே பேசாமல் பாருங்கள், இதுதான் எருசலேமில் நடந்தது. பரிசுத்த ஆவியினால் போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகள் சேர்க்குது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்று நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நீங்க அமெரிக்காவிலும் போனாலும்,
அல்லது லண்டன் போனாலும் அல்லது உலகத்தில் எந்த திசையில போனாலும் இதே பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவாரே ஒழிய வேறு வார்த்தை என்றும் குழப்பங்கள் வராது. இது நான் சவாலாக சொல்கிறேன். ஆனால் உங்கள் மத்தியில நீங்க கூறு போடுகிற ஒரு மத்தியில 10 ஊழியக்காரர் நிற்கிறீங்க, 10 விதமான வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் அவரை ஒருவரே அன்றி வேறு ஒன்றையும் பேச மனதில்லாத தேவன் அவருடைய அவருக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து தங்களை அவருடைய ஸ்தோத்திரம் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு முன்னதாக உங்களை தாங்களை திரும்பிக் கொண்டு உங்கள் சபையை சீர்படுத்துங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுகிறேன். அந்த கல்லை நீயும் நானுமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் கூறிக்கொண்டு நேரத்தில் இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி நாம் செபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த வார்த்தையை உங்களுக்கு கடைசி நாட்டில் நியாயந்திருக்கும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இது கீழ்ப்படிந்து இன்றே எந்த தாமதையும் யாரையும் கேட்காதபடிக்கு நீ முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பாதத்துல கேட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கும். இது உனக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கட்டும். கர்த்தருடைய பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளட்டும். வீண் மனிதர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் அன்பின் பரலோக தெய்வமே, அப்பா இதோ கர்த்தாவை பேசுபவர் நீர் அல்ல, நான் உன்னோடு கூட இருந்து பேசுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்பா உன்னோடு கூட இருந்து பேசும் திரும்பிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை செய்திட வேண்டுமோ என்று சொல்லுகிறோம். அவருடைய இருதயத்தில் திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அறியப்படாத தேவனை கர்த்தாவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தகப்பனே, அப்பா சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி ஜீவிக்க கர்த்தாவே ஆண்டவரே நீர் கிருபை செய்திட வேண்டுமோ என்று சொல்லுகிறோம் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஐயா அப்பா இயேசுவே நீர் மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தை ஒருவரை மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தேன். இதோ இந்த அருமையான வேளையிலப்பா இயேசுவே இதோ கர்த்தாவே எங்களுக்கு மேல் கர்த்தாவுப்பட்ட வாய்ப்பை கொடுத்தபடியான நன்றி செலுத்தேன். எல்லாவற்றும் இப்பொழுது கர்த்தரை தாழ்த்தி கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக நமக்கு நாமத்தை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி கொடுத்திருக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.